அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். உணவே மருந்து. மருந்தை என்றைக்குமே உணவாக்கிடாதீங்க, கவனமாறீங்க. இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த பிளாஸ்டிக் பையில் கொதிக்க கொதிக்க டீ காஃபியும் சாப்பிட்ற உணவுகளையும் வாங்கிட்டு போகிற அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. உங்கள் வீடுகளில் எல்லா பாத்திரங்களும் வச்சுருக்கீங்க. இந்த பொருளை, அந்த குழம்பு வாங்கிட்டு போகிற பாத்திரங்கள் இருக்குது, டீ காஃபி வாங்கிட்டு போகிற பாத்திரங்கள் இருக்குது, எல்லாமே உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. அதை ஷோகேஸுக்கு தான் வச்சுருக்கீங்க. ஷோகேஸில் ஷோ பண்ணி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வர்றது ஏதோ உங்களுக்கு கேவலமாக தெரியுதா? அதில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்கு உங்கள் உணவில் கலந்து, நீங்கள் குடிக்கிற டீ காஃபியில் கலந்து, அது உங்கள் உடலுக்கு எவ்வளவு இன்னல்களை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இதுதான் பெருமை, இதுதான் டீசென்ட்டு அப்படி நினச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்களா? தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இந்த மாதிரி இருக்கிற நீங்கள்லாம் பெரிய சொத்து சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அப்பப்போ உடம்புக்கு பிரச்சனைனாக்கா கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய உபாதைகள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுனால வந்துக்கிட்டே இருக்குங்க. தயவு செஞ்சு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் வீடுகளில் இருக்கிற பாத்திரங்களை எடுத்து வெளியே கொண்டு போங்க. இது எதுவும் அசிங்கம் கிடையாதுங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை கையில் தூக்கிட்டு போகிறீங்க. இந்த மண்ணையும் உங்கள் உடம்பையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கையில் தூக்கிட்டு போகிறீங்க. அது உங்களுக்கு பெருமை, அது சிறுமை கிடையாது. அந்த சிறுமையாக இருக்கிற உங்கள் மண்ணை வீணாக்கிற, உங்கள் உடம்பை வீணாக்கிற பிளாஸ்டிக் பைகளை தூக்கிட்டு போகிறதும், பிளாஸ்டிக் பைகளில் வாங்கிட்டு போகிறதும் எந்த விதத்தில் நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? யாராவது நம்ம இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறவங்களை கேட்டு ஏதாவது இந்த மாதிரி புத்திமதி சொன்னாக்கா, ஐயா அசிங்கமாக இருக்குங்க, இந்த காலத்தில் யாருங்க பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னு இப்படி பேசுகிறாங்கங்க. நீங்கள்லாம் இப்படி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் சூப்பராக இருப்பாங்க.